காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லை என்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இவ்வாறு கூறினார். மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியதற்கும் கூட முதலில் ஒப்புக்கொண்ட முகுல் ரோத்தகி ஒப்புக்கொண்டார் அட்டர்னி ஜெனரல். பின்னர் முடியாது என்று உச்சநீதிமன்றத்திலே மறுத்துவிட்டார் என்ற போது மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி டி.கே. ரங்கராஜன் அவர்கள் அரசியல் சட்ட ரீதியாக அப்படி அமைக்க முடியாதா, தடையேதாவது இருக்கிறதா என்று கேட்டபோது அப்படி தடையேதும் இல்லை என்று தலையை அசைத்தவாறு தன் கருத்தை பதிவு செய்தார் ஜனாதிபதி அவர்கள். நான் கோப்புகளை வரவழைத்து பார்க்கிறேன், இதை கவனிக்கிறேன், ஐ வில் லுக் இன்டு இட் என்று சொன்னார். இந்த சந்திப்பு எங்களுக்கு குடியரசுத் தலைவருக்கு நம்முடைய நிலைமை என்ன என்பதை கூறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்ததாக எங்களுக்கு மனதளவிலே ஒரு திருப்தி ஏற்பட்டது.